أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை பற்றி எடுத்துரைக்கப்பட்டு வந்தது. அறிவிப்புகளில் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் மற்றும் மருமகனுக்கு தஹஜ்ஜுத் தொழுகையின் பக்கம் கவனமூட்டக்கூடிய சம்பவம் புகாரியில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ஹஸ்ரத் அலி பின் அபு தாலிப் கூறினார்கள், ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓரிரவு அவர்களுடைய மற்றும் அன்னாருடைய மகள் ஹஸ்ரத் ஃபாத்திமா விடத்தில் சென்றார்கள். மேலும் நீங்கள் இருவரும் தொழுவதில்லையா என்று கேட்டார்கள். அதற்கு நான் கூறினேன், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுடைய உயிர் அல்லாஹ்வினுடைய கைகளில் உள்ளது. அவன் எங்களை எழுப்ப விரும்பினால் எழுப்புவான். இங்கு தஹஜ்ஜுத் தொழுகை பற்றி கூறப்படுகிறது. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு எந்த பதிலையும் தரவில்லை. ஆனால் திரும்பி சென்று விட்டார்கள். பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி சென்று கொண்டிருக்கும் பொழுது அன்னார் தன்னுடைய தொடைகளில் அடித்தவாறு வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். அதாவது மனிதன் அதிகமாக விவாதிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஹஜ்ரத் முஸ்லிஹ் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சம்பவத்தை விரிவாக இவ்வாறு எடுத்துரைக்கின்றார்கள். அதாவது ஒருமுறை அன்னார் இரவு தன்னுடைய மருமகன் ஹஸ்ரத் அலி மற்றும் தனது மகள் ஹஸ்ரத் ஃபாத்திமா உடைய வீட்டிற்கு சென்றார்கள். நீங்கள் தஹஜ்ஜத் தொழுவது இல்லையா என்று கேட்டார்கள். அதாவது நடு இரவு கழிந்த பிறகு எழுந்து தொழப்படக்கூடிய தொழுகை. ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், தொழுவதற்கு முயற்சி செய்கின்றோம். ஆனால் இறைவனுடைய விருப்பத்தின் கீழ் ஏதேனும் நேரத்தில் என்னுடைய கண் திறக்கவில்லை என்றால் பிறகு தஹஜ்ஜுத் தொழுகை விடுபட்டு விடுகிறது. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தஹஜ்ஜுத் தொழுங்கள். மேலும் எழுந்து தன்னுடைய வீட்டின் பக்கம் நடக்க ஆரம்பித்தார்கள். மேலும் பாதையில் மீண்டும் மீண்டும் வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா என கூறிக்கொண்டே சென்று கொண்டிருந்தார்கள். இது திருக்குரானின் ஒரு வசனமாகும். இதன் பொருள் என்னவென்றால், மனிதன் அதிகமாக பெரும்பாலும் தனது தவறை ஒப்புக்கொள்ள அஞ்சுகிறான். மேலும் பல்வேறு வகையான சான்றுகளை வழங்கி தனது தவறின் மீது திரையிடுகின்றான். இதன் பொருள் என்னவாக இருந்ததென்றால், ஹஸ்ரத் அலி மற்றும் ஹஸ்ரத் ஃபாத்திமா எங்களிடத்தில் சில வேளைகளில் தவறு நிகழ்ந்து விடுகிறது என்று கூறுவதற்கு பதிலாக, நாங்கள் எழ வேண்டும் என்று இறைவன் விரும்பாத போது நாங்கள் உறங்குகிறோம் என்று ஏன் கூறினார்கள்? மேலும் தனது தவறை அல்லாஹ்வை நோக்கி ஏன் கூறினார்கள் என்பதாக இருந்தது. இந்த விஷயத்தை இன்னும் விளக்கமாக எடுத்துரைத்தவாறு ஹஸ்ரத் முஸ்லிஹ் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு ஓரிடத்தில் கூறுகின்றார்கள். அதாவது ஹஸ்ரத் அலி தன்னுடைய ஒரு சம்பவத்தை எடுத்துரைக்கின்றார்கள். அதிலிருந்து ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஸ்ரத் அலி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பதிலை வழங்கினார்கள் என்றால், அதில் விவாதம் மற்றும் போட்டி போடக்கூடிய ஒரு தொனி இருந்தது என்பது நிரூபணமாகின்றது. அப்பொழுது அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படுவதற்கு பதிலாக எப்படிப்பட்ட ஓர் அழகிய செயலை மேற்கொண்டார்கள் என்றால், அதற்கு அலி அநேகமாக தன்னுடைய வாழ்நாளின் இறுதி நாட்கள் வரை அதை நினைத்து இன்பத்தை உணர்ந்திருப்பார்கள். அன்னார் பெற்ற அந்த இன்பம் அன்னாருடைய உரிமையாகவே இருந்தது. இப்பொழுதும் கூட அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த விருப்பமின்மையை வெளிப்படுத்தியதை அறிந்து ஒவ்வொரு நுட்பமான பார்வையும் வியப்பின் ஆழத்தில் ஆழ்ந்து விடுகிறது. ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹ் வஜ்ஹ கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓர் இரவு என்னிடம் மற்றும் ஃபாத்திமத்து ஸுஹ்ராவிடம்
வந்தார்கள். அன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளாவார்கள். மேலும் கூறினார்கள், நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுவதில்லையா? அதற்கு நான், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய உயிர்கள் இறைவனுடைய கையில் உள்ளன, அவன் எப்பொழுது எழுப்ப விரும்புகிறானோ எழுப்புகின்றான் என்று கூறினேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை கேட்டு திரும்பிவிட்டார்கள். மேலும் என்னிடத்தில் எதுவும் கூறவில்லை. பிறகு நான் அன்னாரிடமிருந்து கேட்டது, அன்னார் முதுகை திருப்பி நின்று கொண்டிருந்தார்கள். மேலும் தன்னுடைய தொடையில் கைகளை வைத்து அடித்தவாறு மனிதன் அதிக விஷயங்களில் விவாதிக்க தொடங்கி விடுகிறான் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அல்லாஹ், எவ்வளவு அழகிய வழியில் அன்னார் இப்படி பதிலை அன்னாருக்கு வழங்கியிருக்க கூடாது என ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு புரிய வைத்தார்கள். அங்கு வேறு யாராக இருந்திருந்தாலும் முதலில் என்னுடைய அந்தஸ்து என்ன, என்னுடைய தகுதியை பார்த்த பிறகு உங்களுடைய பதிலையும் பாருங்கள், என்னுடைய பேச்சை மறுக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கிறதா என்று விவாதிக்க தொடங்கி இருப்பார்கள். இல்லை என்றாலும் குறைந்தபட்சம் மனிதன் நிர்பந்தத்திற்கு உள்ளானவனாக இருக்கின்றான். மேலும் அவனுடைய அனைத்து செயல்களும் இறைவனுடைய கைகளில் உள்ளன. அவன் எவ்வாறு விரும்புகிறானோ அவ்வாறு செயல்பட வைக்கிறான். அவன் விரும்பினால் தொழுகைக்கான வாய்ப்பை வழங்கலாம், விரும்பவில்லை என்றால் வழங்காமல் போகலாம் என்று கூறிய உங்களுடைய வாதம் தவறாகும். நிர்பந்தம் தொடர்பான இந்த விவகாரம் திருக்குர்ஆனுக்கு மாற்றமானதாகும் என்று விவாதம் செய்ய தொடங்கி இருப்பர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அனைத்தும் கூறி இருந்திருக்கலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரண்டு வழிமுறைகளில் எதையும் மேற்கொள்ளவில்லை. அவர்களின் மீது கோபப்படவும் இல்லை. ஹஜ்ரத் அலி அவர்களோடு விவாதம் செய்து அவர்களுடைய தவறை உணர்த்தவும் இல்லை. மாறாக ஒரு பக்கமாக போய் அவர்களினுடைய பதிலின் மீது மனிதன் எவ்வளவு வியப்பிற்குரியவனாக இருக்கின்றான், எல்லா விஷயங்களிலும் ஏதேனும் ஒரு அம்சத்தை தனக்கு சாதகமானதாக ஆக்கிக் கொள்கின்றான், மேலும் விவாதிக்க தொடங்கிவிடுகின்றான் என்ற தனது வியப்பை வெளிப்படுத்தினார்கள். உண்மையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு கூறியது என்பது எந்த அளவுக்கு நன்மைகளை தன்னகத்தே கொண்டிருந்ததென்றால் அதில் 10ல் 1 பங்கு கூட மற்றவர்களினுடைய 100 விவாதங்களினாலும் கிடைத்திருக்க முடியாது. இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு பல விஷயங்கள் தெரிகின்றன. இவைகளின் மூலமாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லொழுக்கத்தின் பல்வேறு அம்சங்கள் வெளிப்படுவதை அன்னார் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அவைகளை இங்கு கூறுவது சரியானதாக இருக்கும் என கருதுகிறேன். முதலாவது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மார்க்கத்தை பற்றிய எந்த அளவுக்கு கவனம் இருந்தது. இரவு வேளையில் சுற்றி வந்து தன்னுடைய நெருங்கியவர்களையும் கருத்தில் கொண்டு வந்தார்கள். பல மக்கள் தாம் நல்லவர்களாக இருக்கின்றார்கள், மக்களுக்கும் நன்மையான போதனைகளை வழங்குகின்றார்கள். ஆனால் அவர்களுடைய வீட்டின் நிலை மோசமானதாக இருக்கின்றது. அவர்கள் தங்களுடைய வீட்டில் உள்ளவர்களை சீர்திருத்தக்கூடிய தன்மை அவர்களிடத்தில் இருப்பதில்லை. அப்படிப்பட்ட மக்கள் தொடர்பாக இந்த பழமொழி பொருந்துகிறது. அதாவது, விளக்குக்கு கீழ் இருள். எவ்வாறு விளக்கானது தன்னை சுற்றி அனைத்து பொருள்களையும் ஒளிபெறச் செய்கின்றது, ஆனால் தனக்கு கீழ், அதாவது விளக்கின் கீழ் இருட்டு இருக்கின்றது. இதே போன்று இந்த மக்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுகின்றார்கள். ஆனால் நம்முடைய ஒளியால் நம்முடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு என்ன பயன் கிடைக்கிறது என்று தனது வீட்டை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆனால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒளியின் மூலமாக உலகிற்கு வெளிச்சமூட்ட விரும்பினார்களோ அதே ஒளியை கொண்டு தன்னுடைய உறவினர்களுக்கும் வெளிச்சமூட்ட வேண்டும் என்று விரும்பியது தெரிய வருகிறது. இது தொடர்பாக அன்னார் அவர்களை சோதித்தும் வந்தார்கள். தர்பியத் வழங்குவது என்பது எப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான கலை என்றால் அது அன்னாரிடத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் அன்னாருடைய நல்லொழுக்கத்தில் ஒரு விலைமதிப்பு மிக்க பொருளின் குறைபாடு இருந்திருக்கும். ஆனால் அன்னார் உயர் நல்லொழுக்கத்தில் நிலை நின்றிருந்த காரணத்தினால் அந்த கலை அன்னாரிடத்தில் மிக அதிகமாக இருந்தது. இதிலிருந்து தெரிய வரக்கூடிய இரண்டாவது விஷயம் என்னவென்றால், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகிற்கு முன்பு தான் எடுத்து வைத்த போதனையின் மீது முழுமையான நம்பிக்கை இருந்தது. ஒரு நிமிடத்திற்கு கூட அன்னார் அதை சந்தேகிக்கவில்லை. மக்களில் சிலர் நவுசுபில்லா, அன்னார் உலகை ஏமாற்றுவதற்காக, தன்னுடைய ஆட்சியை நிறுவுவதற்காக இந்த அனைத்து பணிகளையும் செய்தார்கள் என ஆட்சேபிக்கின்றனர். இஸ்லாத்தின் எதிரிகளுடைய ஆட்சேபனையும் இவ்வாறுதான் இருந்தது. அதாவது, அன்னாருக்கு எந்த வகையும் இறங்கவில்லை. பல ஓரியண்டலிஸ்ட் இவ்வாறுதான் எழுதுகின்றார்கள். அப்போதைய நிராகரிப்பாளர்களும் இதையே கூறி வந்தார்கள். ஆக இது தவறானதாகும். மாறாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் தூதர்
மற்றும் இறைவனால் அனுப்பப்பட்டவர் என்பதில் எந்த அளவுக்கு உறுதியான நம்பிக்கை இருந்ததென்றால் அதற்கான முன்னுதாரணம் உலகத்தில் கிடைப்பதில்லை. ஏனென்றால் உலகில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகட்டாக தன்னுடைய உண்மையை மக்களுக்கு முன்னால் நிரூபிக்கலாம். ஆனால் இரவு வேளையில் ஒரு மனிதர், குறிப்பாக தன்னுடைய மகள் மற்றும் மருமகனிடத்தில் சென்று, நீங்கள் இந்த இறைவணக்கத்தை நிறைவேற்றுகிறீர்களா என்று கேட்பது, அதாவது அதை அல்லாஹ் கடமையாக்கவில்லை, மாறாக அதை நிறைவேற்றுவது நம்பிக்கையாளர்களுக்கு, நம்பிக்கையாளர்களை தத்தமது நிலைகளிலேயே விட்டுவிட்டான். அது நடு இரவுக்கு பிறகு எழுந்து நிறைவேற்றப்படுகிறது. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வது, மேலும் தன்னுடைய மகள் மற்றும் மருமகனுக்கு தஹஜ்ஜுத் தொழுமாறு கவனமூட்டுவது என்பது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த போதனையில் மக்களை வழிநடத்த விரும்பினார்களோ அதன் மீது அன்னாருக்கு இருந்த முழுமையான நம்பிக்கையை உணர்த்துகின்றது. அவ்வாறில்லை என்றால் ஒரு இட்டுக்கட்டக்கூடிய மனிதர் தன்னுடைய போதனைகளின்படி நடப்பதும் நடக்காததும் ஒன்றுதான் என்பதை அறிந்த நிலையில் தமது குழந்தைகளுக்கு மறைமுகமாக யாரும் அறியாத நேரத்தில் அந்த போதனையின்படி அமல் செய்யுமாறு அறிவுறுத்த முடியாது. ஒரு மனிதரினுடைய உள்ளத்தில் இந்த போதனையின்படி நடக்காமல் சிறப்பை பெற முடியாது என்கின்ற நிச்சய உறுதி இல்லை என்றால் பிறகு அவர் தன்னுடைய சந்ததிகளுக்கு தன்னுடைய போதனையின்படி நடக்குமாறு அறிவுரை கூற முடியாது. மூன்றாவது விஷயம் என்னவென்றால், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைப்பதற்கு பொறுமையை கைக்கொண்டு வந்தார்கள். மேலும் சண்டையிடுவதற்கு பதிலாக அன்பு மற்றும் நேசத்தோடு அவருடைய தவறை பற்றி கவனமூட்டி வந்தார்கள் என்பதை நிரூபிப்பதற்காக இந்த சம்பவம் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. ஆக இந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் அலி அன்னாரின் கேள்வியை இவ்வாறு மறுக்க விரும்பினார்கள். அதாவது, நாங்கள் தூங்கிவிட்டால் அது எங்களுடைய கைகளில் இல்லை. ஏனென்றால் உறங்கிய மனிதன் தன்னை தன் கட்டுப்பாட்டில் வைக்க முடியாது. அவர் உறங்கிவிட்டால் இப்பொழுது இன்ன நேரம் நான் இன்ன பணி செய்ய வேண்டும் என்று எவ்வாறு தெரியும்? அல்லாஹ் கண்களை திறந்தால் தொழுகை நிறைவேற்றுகிறோம், அவ்வாறு இல்லை என்றால் நிர்பந்தம். ஏனென்றால் அந்த காலத்தில் அலாரம் போன்றவைகள் இருக்கவில்லை. இந்த விஷயத்தை கேட்டு அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியப்படையத்தான் வேண்டியிருந்தது. ஏனென்றால் அன்னாருடைய உள்ளத்தில் இருந்த ஈமானானது தஹஜ்ஜுத் நேரம் வந்து அன்னாருக்கு அது பற்றி தெரியாமலேயே போகக்கூடிய அளவுக்கு அன்னாரை ஒருபோதும் கவனமற்றவர்களாக ஆக்க விடவில்லை. ஆக அன்னார் மறுபக்கம் முகத்தை திருப்பியவாறு, மனிதன் பேச்சை கேட்பதில்லை, சண்டையிடுகின்றான் என்று மட்டும் கூறினார்கள். அதாவது, உங்களுக்கு இனி வரும் காலத்தில் நேரம் வீணாகாமல் இருக்க முயற்சிக்க வேண்டும். அதே வேளையில் இவ்வாறு கூறி தட்டி கழித்திருக்கவும் கூடாது. ஆக ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹ் வஜ்ஹ கூறுகின்றார்கள், அதற்கு பிறகு நான் ஒருபோதும் தஹஜ்ஜுத் தொழுகையை விட்டதில்லை. ஆக இந்த சம்பவத்தை நாம் தஹஜ்ஜுத் தொழுவதன் பக்கம் கவனமூட்டுவதற்காக நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் குறிப்பாக முரப்பிகள் மற்றும் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுக்கு இதன் பக்கம் குறிப்பான கவனம் செலுத்த வேண்டும். இரவு நேரத்தின் துஆக்கள் தான் இறைவனுடைய அருளை அதிகம் ஈர்க்கின்றன. மேலும் இன்றைய நாட்களில் உலகை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு இதன் தேவை மிக அவசியம் உள்ளது. பிறகு சம்பவங்களில் பனு கயன்கா போர் பற்றி வருகிறது. அது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நடந்தது. இது தொடர்பாக எழுதப்பட்டுள்ளதாவது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்ற பிறகு அரபு நாட்டின் நிராகரிப்பாளர்களின் விவகாரம் ஒன்று போல் இருக்கவில்லை. அவர்கள் 3 வகையில் பிரிந்திருந்தார்கள். ஒரு பிரிவினர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால், அவர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிபந்தனையின் அடிப்படையில் சமாதானம் செய்திருந்தார்கள். அதாவது, அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போரிடவும் மாட்டார்கள், மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக எதிரிகளுக்கு உதவவும் மாட்டார்கள். இந்த உடன்படிக்கை செய்யக்கூடிய யூதர்களின் 3 கோத்திரங்கள் பனு குரைசா, பனு நசீர், பனு கயன்கா ஆவார்கள். 2வது பிரிவினர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தார்கள், அன்னாருக்கு எதிராக போர் செய்தார்கள். அவர்கள் குறைஷிகள் ஆவார்கள். 3வது பிரிவைச் சேர்ந்த மக்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுவிட்டார்கள். அவர்கள் அரபு நாட்டின் மற்ற கோத்திரங்களை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முடிவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களினுடைய நிலையும் ஒன்றுபோல் இருக்கவில்லை. அவர்களில் சிலர் உள்ளத்திலேயே முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று விரும்பி வந்தார்கள். உதாரணத்திற்கு பனு ஹுஸாஆ கோத்திரத்தினர். சில மக்களின் விவகாரமோ இதற்கு நேர் எதிராக இருந்தது. உதாரணத்திற்கு பனு பக்கரை சேர்ந்தவர்கள்.
சிலர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால் வெளிப்படையாக முஸ்லிம்களோடு இருந்தார்கள், ஆனால் உள்ளுக்குள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எதிரிகளுக்கு உதவி வந்தார்கள். இவர்கள் முனாஃபிக்குகள் ஆவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்தபோது அனைத்து யூதர்களோடும் உடன்படிக்கை செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே உடன்படிக்கை எழுதப்பட்டது. அனைத்து சமூகத்தினரும் தமது நண்பர்களோடு இணைந்து விட்டனர். இப்பொழுது அன்னார் தனக்கும் அவர்களுக்கும் இடையே சமாதான உடன்படிக்கை எழுதினார்கள். அதில் பல நிபந்தனைகள் வகுக்கப்பட்டன. அவைகளில் ஒரு நிபந்தனையாவது, அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக எந்த எதிரிக்கும் உதவி செய்ய மாட்டார்கள். இது உடன்படிக்கையாக இருந்தது. இப்போது பனு கயன்காவுடைய குழப்பம் விளைவித்தல் தொடர்பாக வரலாற்றில் வருகிறது. இது தொடர்பாக இப்னு இஸ்ஹாக் கூறுகிறார்கள், ஷாஸ் பின் கயஸ் என்ற பெயருடைய ஒரு வயதான நபர், அவருடைய உள்ளம் முஸ்லிம்கள் தொடர்பாக காழ்ப்புணர்ச்சி மற்றும் பொறாமையினால் நிறைந்திருந்தது. ஒருமுறை அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் கோத்திரத்தோடு தொடர்புடைய சில சஹாபா ஒரு சபையில் ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். ஷாஸ் பின் கயஸ் அந்த வழியாக சென்றான். அவர்கள் இஸ்லாத்திற்கு முந்தைய காலத்தில் இருந்த எதிர்ப்பை மறந்துவிட்டு இஸ்லாத்தின் மூலமாக பரஸ்பரம் ஒருவர் மற்றவரோடு நேசத்தோடும் சமாதானத்தோடும் அமர்ந்திருப்பதை பார்த்து பொறாமையின் நெருப்பில் எரிந்தான். தன்னை அறியாமலேயே அல்லாஹ்வின் மீது ஆணையாக பனு கைலா, அதாவது அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜுடைய தலைவர்கள் ஒன்றிணைந்து விட்டால் நமக்கு இங்கு இருப்பதற்கு எந்த இடமும் இல்லை என்றான். மூட்டிவிட முயற்சித்தான். அவனோடு ஒரு யூத இளைஞனும் இருந்தான். ஆக அந்த கிழவன் அந்த இளைஞனிடம், நீ அவர்களிடத்தில் சென்று ஒரு சில கவிதைகளை கூறுமாறு கூறினான். பஆத் போரில், அதாவது இஸ்லாத்திற்கு முந்தைய காலத்தில் அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் இடையே நடந்த சண்டையில் அவுஸ் கோத்திரத்திற்கு வெற்றி கிடைத்திருந்தது. அப்பொழுது அவுஸுடைய தலைவராக உசைர் பின் சமாக் அஷ்அலி இருந்தார். இவர் ஹஸ்ரத் உசைத் உடைய தந்தை ஆவார். ஹஸ்ரஜ் உடைய தலைவராக அம்ர் பின் நொமான் ஃபயாசி இருந்தார். இவர்கள் இருவரும் அந்த நாளில் கொல்லப்பட்டிருந்தார்கள். அந்த யூத இளைஞன் முஸ்லிம்களிடையே அமர்ந்து இந்த பேச்சை ஆரம்பித்து நெருப்பை மூட்டினான். அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் உடைய உறங்கி கிடந்த பழைய உணர்வுகள் மீண்டும் கொழுந்துவிட்டு எரிய துவங்கியது. அவர்களிடையே நீ நான் என்ற சண்டை துவங்கிவிட்டது. ஒருவர் மற்றவரோடு சண்டையிட்டும் தமது பெருமையை பறைசாற்றியும் வந்தனர். எந்த அளவுக்கு பெரிதாகிவிட்டதென்றால், இரண்டு கோத்திரங்களிலிருந்தும் ஒவ்வொரு நபரும் எதிரெதிரே முழங்கால்களில் அமர்ந்து பரஸ்பரம் மோதிக்கொண்டனர். சண்டை அதிகமாகியது. அவுஸ் தரப்பிலிருந்து அவுஸ் பின் ஹசி இருந்தார். ஹஸ்ரஜ் தரப்பிலிருந்து ஜப்பார் பின் சஹர். பேச்சு சண்டை நடந்து கொண்டிருந்தது. ஒருவர் மற்றவரை பார்த்து, நீங்கள் விரும்பினால் இப்பொழுது மீண்டும் அந்த சண்டையை புதுப்பித்துக் கொள்வோம் என்றார். இவ்வாறு இரண்டு பிரிவினரும் மிகுந்த கோபம் கொண்டனர். நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று ஒருவர் கூறினார். ஒரு பக்கம் அவர்கள் முஸ்லீமாகிவிட்டார்கள், மறுபக்கம் இது போன்ற மடமையும் இருந்து வந்தது. பிறகு உங்களுடைய வாக்குறுதியின் இடம் ஹர்ரா ஆகும் என்று கூறினார்கள். ஹர்ரா கருநிற கற்களை உடைய பூமிக்கு கூறுவார்கள். கிழக்கு பக்கத்தில் ஹர்ரா அகம் உள்ளது. இதை ஹர்ரா பனு குரைசா என்றும் கூறுகின்றனர். இரண்டாவது மேற்கில் 3 மைல் தொலைவில் இருக்கின்றது. கிழக்கு பக்கம் இதை ஹர்ரா பனு குரைசா என்றும் கூறுகின்றனர். இது மேற்கு பக்கம் உள்ளது. ஒன்று கிழக்கு பக்கம், ஒன்று மேற்கு பக்கம். மூன்றுக்கும் நடுவே 3 மைல் தொலைவு. இதற்கிடையே ஆயுதங்கள் என்று கூச்சல் ஏற்பட்டது. அதற்கு பிறகு சூழல் மிகவும் ஆக்ரோஷமாகிவிட்டது. இருபுறம் இருந்தும் போருக்கான ஆயத்தங்கள் மிக வேகமாக நடந்தன. இரு கோத்திரத்தை சார்ந்த மக்களும் குறிப்பிட்ட நேரத்தில் ஹர்ராவை நோக்கி கிளம்பினார்கள். ரத்தம் சிந்தும் போர் நிகழ இருந்தது. ஆனால் அல்லாஹ் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அனைத்து நிலைமைகளை பற்றிய தகவலை கொடுத்தான். இந்த செய்தி கிடைத்த உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக முஹாஜிர் சஹாபிகளை உடன் அழைத்து கொண்டு அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜின் மக்களிடத்தில் சென்றார்கள். அன்னார் மிகவும் நுட்பமான முறையில் அவர்கள் அனைவர்களையும் பார்த்து கூறினார்கள், அல்லாஹ் அல்லாஹ், நான் இருக்கும்போதே மடமை, அதுவும் அல்லாஹ் உங்களுக்கு இஸ்லாத்திற்கான நேர்வழியை வழங்கிய பிறகு. இதன் மூலமாக அவன் உங்களுக்கு கண்ணியத்தை வழங்கியுள்ளான். உங்களிடமிருந்து மடமையின் தாக்கங்களை நீக்கிவிட்டான். உங்களை நிராகரிப்பிலிருந்து ரட்சிப்பு வழங்கினான். உங்களுடைய உள்ளத்தில் அன்பை போட்டான். இவைகள் எல்லாம் இருந்தும் நீங்கள் இவ்வாறு நடந்து கொள்கிறீர்களா என்றார்கள்.
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உரையாடல் அவர்களின் மீது எப்படிப்பட்ட வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால், அவர்கள் தங்களுடைய செயலுக்கு மிகவும் தலைகுனிந்தார்கள், அழத் தொடங்கினார்கள். சண்டையிடுவதற்காக ஒன்று கூடியிருந்த அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜுடைய மக்கள் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவினர். பிறகு செவியேற்றோம், கட்டுப்பட்டோம் என்பதை வெளிப்படுத்தியவாறு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு திரும்பிச் சென்றார்கள். இது சீரத் இப்னு ஹிஷாமில் சொல்லப்பட்டுள்ள விளக்கமாகும். யூதர்கள் தரப்பிலிருந்து உடன்படிக்கை முறித்தல் தொடர்பாக எழுதப்பட்டுள்ளதாவது, பதர் போரில் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு மகத்தான வெற்றியை வழங்கிய போது அவர்களுடைய கிளர்ச்சியானது வெளிப்பட்டது. மேலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் முஸ்லிம்களின் மீதான அவர்களின் பொறாமையும் வெளிப்பட்டது. தங்களுடைய இந்த காழ்ப்புணர்ச்சி மற்றும் பொறாமையின் காரணத்தினால் அவர்கள் தங்களுடைய உடன்படிக்கையை முறித்தனர். முஹம்மதே, நாங்கள் உங்களுடைய சமுதாயத்தை போன்று போரில் பலகீனமானவர்களும் அறியாதவர்களும் என்று கருதுகிறீர்களா? நீங்கள் அவர்களை வெற்றி பெற்று விட்டீர்கள். அதாவது பத்ர் போரை சுட்டிக்காட்டியவாறு மக்கத்து நிராகரிப்பாளர்களை நீங்கள் தோற்கடித்து விட்டீர்கள். நாங்கள் அவ்வாறு அல்ல. நாங்கள் வீரமானவர்களாகவும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் உங்களோடு சண்டையிட்டால் பிறகு நாங்கள்தான் ஆண்களாவோம் என்பது உங்களுக்கு தெரிய வரும் என்று கூறினர். யூதர்களுடைய 3 கோத்திரங்களில் முதலாக உடன்படிக்கையை மீறி துரோகம் விளைவித்தது யூதர்களுடைய பனு கயன்கா கோத்திரத்தினர் ஆவர். ஒரு முஸ்லிம் பெண்ணை அவர்கள் சீண்டிய அந்த தீய செயல் தொடர்பாக எழுதப்பட்டுள்ளதாவது, அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான எதிர்ப்பை வெளிப்படுத்தியதோடு ஒரு அன்சாரி பெண் தன்னுடைய வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு பனு கயன்காவுடைய கடை வீதிக்கு வந்தார். அவர் ஒட்டகம் மற்றும் ஆடுகள் போன்றவற்றை வைத்திருந்தார். அதை கடை வீதியில் விற்று பயனடைய வேண்டும் என்பதற்காக வந்திருந்தார். அவர் அந்த அனைத்தையும் பனு கயன்காவின் பஜாரில் விற்றார்கள். அதற்கு பிறகு அங்கேயே ஒரு யூத பொற்கொள்ளனிடம் போய் அருகில் ஏதோ நகை வாங்குவதற்காக அமர்ந்தார்கள். அந்த பெண் தனது உடலையும் முகத்தையும் மறைத்திருந்தார்கள். சில தீய யூதர்கள் அந்த பெண்ணிடம் முகத்தை திறக்குமாறு வற்புறுத்தினர். ஆனால் அந்த பெண் மறுத்துவிட்டார். அதற்கு அந்த கடைக்காரர் பொற்கொள்ளன் எழுந்து அந்த பெண்ணுடைய முகத்தில் அணிந்திருந்த ஆடையின் ஒரு விளிம்பை எடுத்து மறைமுகமாக அந்த பெண்ணினுடைய பின்பக்கமாக ஏதோ ஒரு ஆணியோடோ அல்லது முள்ளோடோ மாட்டிவிட்டு விட்டார். அந்த பெண்ணுக்கு இது தெரியவில்லை. அந்த பெண் செல்ல எண்ணி எழுந்தபோது அந்த ஆடையானது சிக்கிக் கொண்டிருந்த காரணத்தினால் விலகி விட்டது. ஆடை விலகியதை கண்டு அந்த யூதர்கள் உரக்க சிரித்தனர். அந்த பெண் இவர்களுடைய இந்த தீய செயலை கண்டு கத்த துவங்கினார். யூதர்களின் இந்த தீய செயலை பார்த்ததும் ஒருவர் அந்த யூத பொற்கொள்ளனை நோக்கி விரைந்து அவரை வாளால் கொன்றுவிட்டார். இதை பார்த்த யூதர்கள் அந்த முஸ்லிமை தாக்கினார்கள். மேலும் அவரையும் கொன்றுவிட்டார்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகு முஸ்லிம்கள் மத்தியில் பனு கயன்காவுடைய யூதர்களுக்கு எதிராக கோபம் உருவானது. கோத்திரங்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இது போன்ற செயல்களுக்கு நாம் அவர்களோடு உடன்படிக்கை செய்யவில்லை. ஹஜ்ரத் உபாதா பின் சாமித் கூறினார்கள், யா ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ் மற்றும் அவனது தூதர் மற்றும் முஸ்லிம்களோடு இருக்கின்றேன். மேலும் அந்த நிராகரிப்பாளர்களின் உடன்படிக்கையை விட்டு விலகிக் கொள்கிறேன். எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு கயன்காவிற்கு புரிய வைக்க முயற்சித்தார்கள். ஆனால் அவர்கள் புரிவதற்கு பதிலாக வெளிப்படையாக மிரட்ட துவங்கினார்கள். அதன் விவரம் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பனு கயன்காவை ஒன்று கூட்டி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யூத கூட்டத்தினரே, பத்ர் சந்தர்ப்பத்தில் குறைஷிகளின் மீது இறங்கியது போன்ற அழிவு இறங்குவதிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். எனவே கட்டுப்பட்டவர்களாக ஆகிவிடுங்கள். ஏனென்றால் நான் அல்லாஹ்வின் புறமிருந்து அனுப்பப்பட்ட தூதராவேன். மேலும் இந்த உண்மையை உங்களுடைய வேதத்தில் எழுதப்பட்டுள்ளதை பார்க்கிறீர்கள். மேலும் அல்லாஹ் உங்களிடமிருந்து வாங்கிய உறுதிமொழியையும் அறிவீர்கள். அதற்கு அவர்கள் கூறினார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் உங்களுடைய சமுதாயத்தினரை போன்றவர்கள் ஆவோம் என்று நீங்கள் அநேகமாக கருதுகிறீர்கள். அவ்வாறு எண்ணி ஏமாந்து விடாதீர்கள். ஏனென்றால் இப்போது வரை போரினுடைய வழிமுறைகளை பற்றி அறியாத சமுதாயத்தை தான் நீங்கள் எதிர்கொண்டு இருக்கின்றீர்கள். அவர்களை எளிதில் வீழ்த்தியுள்ளீர்கள். ஆனால் இறைவன் மீது ஆணையாக நீங்கள் எங்களோடு போர் புரிந்தால் எப்படிப்பட்ட வீரர்களை எதிர்கொண்டுள்ளீர்கள் என்பது உங்களுக்கு தெரிய வரும். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பத்ர் போர் சந்தர்ப்பத்தில் யூதர்களின் உடன்படிக்கை மீறுதல் பற்றி தெரிய வந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களை
பனு கயன்காவுடைய கடை வீதியில் ஒன்று கூட்டி எச்சரித்தார்கள். எவ்வாறு இருப்பினும் அன்னார் இவ்வாறு எச்சரிக்கை செய்து அதற்கு அவர்களுடைய பதில் இவ்வாறு இருந்தது. அதற்கு பிறகு பனு கயன்காவுடைய யூதர்கள் அங்கிருந்து சென்று கோட்டைக்குள் இருந்து கொண்டனர். இந்த அனைத்து விஷயங்களும் நடந்தபோது அவர்கள் சென்று விட்டார்கள், தங்களுடைய கோட்டைகளுக்குள் போய்விட்டனர். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை நோக்கி கிளம்பினார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபு லுபாபா அவர்களை மதீனாவில் தன்னுடைய பிரதிநிதியாக நியமித்தார்கள். அன்னாரின் கொடியின் நிறம் வெள்ளையாக இருந்தது. அதை அன்னாரின் பெரிய தந்தை ஹஜ்ரத் ஹம்சா வைத்திருந்தார்கள். பனு கயன்கா சுற்றி வளைக்கப்பட்டது. அதன் விபரத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது: பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15 நாட்கள் வரை பனு கயன்காவின் யூதர்களை கடுமையாக சூழ்ந்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போருக்காக ஷவ்வால் மாதத்தின் 15ஆம் நாள் கிளம்பினார்கள். மேலும் ஜுல்கஅதா பிறை வரை அங்கேயே இருந்தார்கள். அவர்களின் உள்ளத்தில் அல்லாஹ் முஸ்லிம்கள் மீதான அச்சத்தை போட்டான். பனு கயன்காவின் யூதர்களில் 400 போர் வீரர்கள் கோட்டையை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். 300 பேர் போர் கவசங்களை அணிந்தவர்களாக இருந்தனர். இறுதியில் இந்த சுற்றி வளைக்கப்பட்டதில் துன்பத்திற்கு ஆளாகி யூதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், எங்களுக்கு வழிவிட்டால் நாங்கள் என்றென்றைக்கும் மதீனாவை விட்டு வெளியேறி விடுகின்றோம். எங்களுடைய பெண்களையும் குழந்தைகளையும் எங்களோடு விடுங்கள். அவர்களை நாங்கள் எங்களோடு அழைத்துச் சென்று விடுகிறோம். மற்ற அனைத்து செல்வங்களையும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று விண்ணப்பித்தார்கள். செல்வம், ஆயுதங்கள் அனைத்தும் அதில் அடங்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களின் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மேலும் அவர்களிடம் மதீனாவை விட்டு வெளியேறுமாறு கட்டளையிட்டார்கள். சீரத்துல் ஹல்பியாவில் இவ்வாறு பதியப்பட்டுள்ளது: வரலாற்றின் பெரும்பாலான நூல்களில் அப்துல்லா பின் உபை பின் சுலூல் தொடர்பாக வந்துள்ள அறிவிப்பாவது, அந்த சந்தர்ப்பத்தில் அவன் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மீண்டும் மீண்டும் வந்தான். ஏனென்றால் அவன் பனு கயன்காவினுடைய தோழனாக இருந்தான். எனவே மீண்டும் மீண்டும் பல்வேறு வழிகளில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு கயன்காவை மன்னித்து விடுமாறும் அவர்களை கொல்லாமல் விட்டு விடுமாறும் விண்ணப்பித்தும் அவர்களுக்காக பரிந்துரைத்தும் வந்தான். இந்த அறிவிப்பின் மூலமாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அதாவது பனு கயன்காவை கொல்ல எண்ணம் கொண்டிருந்தார்கள். அப்துல்லா பின் உபை பின் சுலூலின் தொடர் பரிந்துரைத்தலின் மூலமாக அவர்களை அன்னார் மன்னித்தார்கள் என்பது போன்ற ஒரு தோற்றம் உருவாகின்றது. ஆனால் அது முற்றிலும் தவறாகும். அன்னார் ஒருபோதும் அவர்களையும் அவர்களின் மனைவி மக்களையும் கொலை செய்ய எண்ணம் கொண்டிருக்கவில்லை. உண்மையில் இது போன்ற அறிவிப்புகள் சந்தேகத்திற்குள்ளானவைகளாகும். இது போன்ற அறிவிப்புகளை பற்றி ஆராய்ந்தவாறு ஒரு வரலாற்றாசிரியர் சையத் பரகாத் அஹ்மத் தனது நூலில் இவ்வாறு எழுதுகிறார்கள்: யூதர்கள் ஆயுதங்களை போட்ட பிறகு அப்துல்லா பின் உபை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தான். மேலும், என்னுடைய மக்களோடு மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று கூறினான். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாசம் உண்டாகட்டுமாக, என்னை நீ விட்டுவிடு என்றார்கள். இப்னு உபை ஒருபோதும் அவ்வாறில்லை என்று கூறினான். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, எதுவரை நீங்கள் என் மக்களோடு மென்மையாக நடந்து கொள்ள மாட்டீர்களோ நான் உங்களை போகவிட மாட்டேன் என்றான். நீங்கள் அவர்களை கொன்று விடுவீர்களா? இறைவன் மீது ஆணையாக நிலைமை மாறிவிடும் என்ற முழு நம்பிக்கை இருக்கிறது என்றான். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நல்ல விஷயம், பிறகு நீங்களே அவர்களை அழைத்துச் செல்லுங்கள். மற்றும் இப்னு இஸ்ஹாக், வாக்தி மற்றும் இப்னு சஅத் மூவரும் இந்த சம்பவத்தை கூறியிருக்கின்றார்கள். அந்த மூன்றையும் படித்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அப்துல்லா பின் உபை உடைய தாக்கம் இருந்ததாக தோன்றுகிறது. ஆனால் அப்துல்லா பின் உபையினுடைய பரிந்துரைத்த அந்த சொற்கள் சந்தேகத்திற்குரியதாக தெரிகின்றன. இப்னு இசாகினுடைய கூற்றில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு கயன்காவை கொல்ல எண்ணி இருந்தார்கள் என்ற முடிவு வெளிப்பட்டதாக எந்த ஒரு விஷயத்தையும் கூறியதாக ஒருபோதும் தெரியவில்லை. ஆனால் வாக்தியின் அறிவிப்பில் அந்த எண்ணம் பற்றி சைகை கிடைக்கின்றது. அதே கூற்றை தான் இப்னு சஅதும் கூறியிருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அவசியம் நினைவில் வைக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அரசியல் தலைவராகவும் இருந்தார்கள். ஆனால் எதிரிகளோடு தேவையில்லாமல் ஒருபோதும் கடுமை காட்டியதில்லை. அன்னார் கடுமையை வெறுத்து வந்தார்கள். போர்க்களத்திற்கு சென்றாலும் கூட நிர்பந்தத்தின் பெயரிலேயே சென்றார்கள். அங்கும் கூட தேவையில்லாமல் ரத்தம் சிந்துவதிலிருந்து விலகி வந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் அவர்கள் சுற்றி வளைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அடைக்கலம் கேட்டிருந்தார்கள். எனவே பனு கயன்கா நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். இதன் விபரம் இவ்வாறாகும்: அந்த யூத கோத்திரத்தின் விண்ணப்பத்தின் பேரில் அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற முடிவு எடுக்கப்பட்டது.
யூதர்களை மதீனாவை விட்டு வெளியேற்றுவதற்கான பொறுப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் உபாதா பின் சாமித் அவர்களிடத்தில் ஒப்படைத்தார்கள். மேலும் மதீனாவில் இருந்து 3 நாட்களில் வெளியேறி விடுமாறு கால அவகாசம் வழங்கினார்கள். இவ்வாறு அவர்கள் 3 நாட்களில் மதீனாவை விட்டு வெளியேறிவிட்டார்கள். ஒரு கூற்றில் இவ்வாறு உள்ளது, அதாவது யூதர்கள் உபாதாவிடம் மேலும் கால அவகாசம் கேட்டார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் அதிகமாக 1 மணி நேரம் கூட கால அவகாசம் வழங்கவில்லை. மேலும் தனது கண்காணிப்பில் அவர்களை வெளியேற்றினார்கள். இந்த மக்கள் இங்கிருந்து வெளியேறி சிரியாவின் அஸ்ரியாத் என்ற பகுதிக்கு சென்று விட்டார்கள். இது சிரியாவின் பகுதியில் உள்ள ஒரு நகரமாகும். இன்னொரு கூற்றில் இவ்வாறு வந்துள்ளது, அதாவது ஹஸ்ரத் முஹம்மது பின் முஸ்லமா அவர்களை வெளியேற்றக்கூடிய பொறுப்பில் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த இருவருக்கும் அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. எவ்வாறு இருப்பினும் அவர்கள் அங்கிருந்து சென்ற பிறகு யூதர்களின் வீடுகளில் இருந்து போதுமான அளவு ஆயுதங்கள் கிடைத்தன. ஏனென்றால் இவர்கள் மற்ற யூதர்களை விட அதிக செல்வந்தர்களாகவும் அவர்களை விட அதிக வீரமுடையவர்களாகவும் போர் செய்பவர்களாகவும் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆயுதங்களில் இருந்து தனக்கென 3 வில்களையும் 2 போர்க்கவசங்களையும் 3 வாள்களையும் 3 ஈட்டிகளையும் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். கத்தூம், ரோஹா மற்றும் ஃபைசா இவை அந்த 3 வில்களின் பெயர்களாகும். கத்தும் உஹது போரில் உடைந்து விட்டது. சகதியா மற்றும் ஃபிசா இவை கவசங்களின் பெயர்களாகவும், இதே போன்று 3 ஈட்டிகளும் 3 வாள்களும் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். ஒரு வாள் வலி என்றும் இன்னொன்று பத்தார் என்றும் அழைக்கப்பட்டு வந்தது. 3வது எந்த பெயரும் இருக்கவில்லை. இந்த அறிவிப்பு சீரத்துல் ஹல்பியாவில் உள்ளது. பனு கயன்கா போர் தொடர்பாக சீரத் ஹாத்தமுன் நபியினில் இவ்வாறு வருகிறது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்து அடைந்தார்கள். அப்பொழுது மதீனாவில் யூதர்களின் 3 கோத்திரங்கள் அங்கு வசித்து வந்தன. அவைகளின் பெயர்கள் பனு நசீர், பனு கயன்கா மற்றும் பனு குரைசா ஆகும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்ததுமே அந்த கோத்திரங்களோடு சமாதான உடன்படிக்கையை செய்து கொண்டார்கள். மேலும் தங்களுக்குள் அமைதியுடனும் சமாதானத்துடனும் இருப்பதற்கான அடித்தளமிட்டார்கள். உடன்படிக்கையின் அடிப்படையில் இரு தரப்பினரின் பொறுப்பு என்னவென்றால், மதீனாவில் அமைதி நிலைநாட்ட வேண்டும். ஏதேனும் வெளி எதிரி மதீனாவை தாக்கினால் அனைவரும் சேர்ந்து அவர்களை எதிர்கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் யூதர்கள் இந்த உடன்படிக்கையை பேணி வந்தார்கள். குறைந்தபட்சம் வெளிப்படையாக அவர்கள் முஸ்லிம்களோடு எந்த சண்டையும் இடவில்லை. ஆனால் மதீனாவில் முஸ்லிம்களின் அதிகாரம் அதிகமாவதை கண்ட அவர்களின் நடத்தை மாறத் தொடங்கிவிட்டது. அவர்கள் முஸ்லிம்களின் இந்த வலுவாகி வரும் ஆற்றலை தடுக்க உறுதி கொண்டார்கள். அதற்காக அவர்கள் எல்லா வகையான ஆகுமான மற்றும் கூடாத திட்டங்களையும் மேற்கொள்ள தொடங்கினார்கள். எதுவரை என்றால், முஸ்லிம்களுக்கு இடையே பிளவை ஏற்படுத்தி அவர்களிடையே போரை ஏற்படுத்தும் முயற்சியையும் செய்தார்கள். அறிவிப்பில் வருகிறது, ஒரு சந்தர்ப்பத்தில் அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் அதிகமான மக்கள் ஒன்றாக அமர்ந்து பரஸ்பரம் அன்புடனும் ஒற்றுமையுடனும் பேசிக் கொண்டிருந்தனர். சில குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய யூதர்கள் அந்த சபைக்கு சென்று பாத் போரை பற்றி பேசத் தொடங்கினார்கள். அது எப்படிப்பட்ட பயங்கரமான போராக இருந்ததென்றால், ஹிஜ்ரத்திற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இரு கோத்திரங்கள் இடையே நடந்தது. அதில் அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜின் அதிக மக்கள் ஒருவர் மற்றவரின் கைகளினால் கொல்லப்பட்டனர். முன்பும் விரிவாக எடுத்து கூறப்பட்டு விட்டது. அந்த போரை பற்றியே பேச்சு வந்ததுமே சில உத்வேகமுடைய மக்களின் உள்ளங்களில் பழைய நினைவு மீண்டும் புத்துயிர் பெற்றது. கடந்த கால எதிர்ப்பின் காட்சிகள் அவர்களின் கண் முன்னால் வந்தன. அதன் விளைவாக பரஸ்பரம் ஒருவர் மற்றவரோடு மோதத் தொடங்கினர். எந்த அளவுக்கென்றால், அந்த சபையிலே முஸ்லிம்களுக்குள் வாளை உருவக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமானது. ஆனால் நல்ல வேளை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறித்த நேரத்தில் இது தொடர்பாக தகவல் கிடைத்தது. மேலும் அன்னார் முஹாஜிரீன்களின் ஒரு ஜமாத்தை தன்னோடு அழைத்து கொண்டு உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்றார்கள். இரு தரப்பினருக்கும் புரிய வைத்து அவர்களை குளிரச் செய்தார்கள். மேலும், நான் இருக்கும் பொழுதே இது போன்ற மடமையான வழிகளை கையாளுகின்றீர்களே என்று கடிந்தார்கள். மேலும் கூறினார்கள், இஸ்லாத்தின் மூலமாக நீங்கள் சகோதரர்களாக ஆகிவிட்ட இறைவனின் இந்த அருளுக்கு மதிப்பளிப்பதில்லை. இதை கேட்டு அன்சார்களின் மீது எப்படிப்பட்ட தாக்கம் ஏற்பட்டதென்றால், அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடின. மேலும் அவர்கள் தங்களுடைய இந்த செயலுக்கு பாவ மன்னிப்பு கூறியவாறு ஒருவர் மற்றவரை ஆற தழுவினர். பத்ர் போர் நடந்து முடிந்த பிறகு
அல்லாஹ் தனது அருளால் முஸ்லிம்கள் மிக குறைவாக இருந்தும் எவ்வித வசதிகளும் இல்லாமல் இருந்தும் குறைஷிகளின் பெரும்படையின் மீது வெற்றியை வழங்கினான். மக்காவின் பெரும் தூண்கள் மண்ணோடு மண்ணாகினர். இதனால் மதீனாவின் யூதர்களின் பொறாமையின் நெருப்பு இன்னும் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. அவர்கள் முஸ்லிம்களை வெளிப்படையாக சீண்ட துவங்கினர். மேலும் சபைகளில் வெளிப்படையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோடு சண்டையிட்டால் நாங்கள் எவ்வாறு சண்டையிடுவோம் என்பதை அவர்களுக்கு புரிய வைப்போம் என்று கூற துவங்கினர். எதுவரை என்றால், ஒரு சபையில் அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னாலேயே இது போன்ற சொற்களை கூறினார்கள். அறிவிப்பில் வருகிறது, பத்ர் போருக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்தபோது ஒரு நாள் அன்னார் யூதர்களை ஒன்று கூட்டி அவர்களுக்கு அறிவுரை செய்தார்கள். மேலும் தனது வாதத்தை எடுத்துரைத்து இஸ்லாத்தின் பார் அழைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த அமைதி நிறைந்த கருணை நிறைந்த சொற்பொழிவிற்கு யூத தலைவர்கள் கூறிய பதிலாவது, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் சில குறைஷிகளை கொன்றுவிட்டு அகங்காரமுடையவர்களாகிவிட்டீர்கள். அவர்கள் போர் கலைகளை அறியாதவர்களாக இருந்தார்கள். எங்களோடு சண்டையிட்டால் போரிடுபவர்கள் எவ்வாறு இருப்பர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று கூறினர். யூதர்கள் இவ்வாறு பொது மிரட்டல் விட்டதோடு மட்டுமின்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்யவும் திட்டமிடத் தொடங்கினர். ஏனென்றால் அறிவிப்பில் வருகின்றது, அந்த நாட்களில் ஒரு களப்பற்ற சஹாபி தல்ஹா பின் பரா மரண தருவாயில் ஒரு மரண வாக்குமூலம் கூறினார்கள். அதாவது, நான் இரவு நேரத்தில் மரணித்து விட்டால் ஜனாதா தொழுகைக்காக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டாம். என் காரணமாக அன்னாரின் மீது யூதர்கள் தாக்குதல் தொடுத்துவிடக் கூடாது. சுருக்கமாக, பதிலுக்கு பிறகு யூதர்கள் வெளிப்படையாக கிளர்ச்சி செய்ய துவங்கினர். மதீனாவின் யூதர்களில் பனு கைன்கா அனைவரையும் விட அதிக ஆற்றல் உள்ளவர்களாகவும் வீரர்களாகவும் இருந்தனர். எனவே அனைவரையும் விட முதலில் அவர்கள் புறமிருந்தே உடன்படிக்கை மீறுதல் துவங்கியது. வரலாற்றாசிரியர்கள் எழுதுகின்றார்கள், மதீனாவின் யூதர்களில் முதலில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு செய்து கொண்ட தங்களது உடன்படிக்கையை பனு கைன்கா தான் மீறியது. அதற்கு பிறகு அவர்கள் அதிக கிளர்ச்சி செய்ய துவங்கினர். வெளிப்படையாக பொறாமை மற்றும் காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்தினர். உடன்படிக்கையை முறித்தனர். அவ்வாறு இருந்தும் கூட முஸ்லிம்கள் தங்களது எஜமானரின் வழிகாட்டலின் கீழ் எல்லா வகையிலும் பொறுமையை கைக்கொண்டார்கள். தன் தரப்பிலிருந்து எதையும் துவங்கவில்லை. ஆனால் ஹதீஸில் வருகிறது, யூதர்களோடு நடந்த அந்த உடன்படிக்கைக்கு பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக யூதர்களோடு அவர்களின் மனம் கோணாமல் நடந்து கொண்டார்கள். அவர்கள் புறமிருந்து எதிர்ப்பின் நடைமுறை இருந்தது. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் கோணாமல் நடந்து கொண்டார்கள். ஒருமுறை ஒரு முஸ்லிம் மற்றும் ஒரு யூதர் இடையே கருத்து வேறுபாடு துவங்கியது. யூதர் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனைத்து நபிமார்களின் மீதும் சிறப்பு இருப்பதாக கூறினார். அந்த சஹாபிக்கு கோபம் வந்தது. அவர் அந்த யூதரோடு சற்று கடுமையாக நடந்து கொண்டார். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து நபிமார்களிலும் சிறந்தவர் ஆவார்கள் என்று கூறினார். இந்த சம்பவம் பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்தபோது அன்னார் கோபம் அடைந்தார்கள். அந்த சஹாபியிடம் கடிந்து கொண்டார்கள். மேலும் இறைவனுடைய தூதர்களில் ஒருவரின் மீது இன்னொருவரின் சிறப்பம்சத்தை எடுத்து கூறி தெரிவது உங்களது பணி இல்லை என்று கூறினார்கள். பிறகு அன்னார் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி ஒரு சிறப்பம்சத்தை எடுத்து கூறி யூதர்களின் மனம் குளிர வைத்தார்கள். ஆனால் இவ்வாறு அவர்களின் மனம் கோணாமல் நடந்து கொண்டும் யூதர்கள் தனது தீய செயல்களில் முன்னேறிக்கொண்டே சென்றார்கள். இறுதியில் யூதர்களே போருக்கு காரணமாக ஆனார்கள். அவர்களின் உள்ளத்தில் கிடந்த வெறுப்பானது அவர்களின் நெஞ்சங்களில் புதைந்து கிடக்க இயலவில்லை. இவ்வாறு ஒரு முஸ்லிம் பெண் கடைவீதியில் ஒரு யூதனின் கடையில் சில பொருட்களை வாங்குவதற்காக சென்றிருந்தார். இது தொடர்பாக விளக்கமாக முன்பு எடுத்துரைக்கப்பட்டு விட்டது. சில தீய யூதர்கள் அப்பொழுது அந்த கடையில் அமர்ந்திருந்தார்கள். மிகவும் மோசமான முறையில் அந்த பெண்ணை சீண்டினார்கள். அந்த கடைக்காரர் அந்த பெண்ணினுடைய ஆடையின் முதுகுப்புற பகுதியின் நுனி பகுதியை அந்த பெண் அறியாதிருக்கும் நிலையில் ஏதோ ஒரு முள்ளோடு மாட்டிவிட்டு விட்டார். அதன் விளைவாக இவர்களின் தீய சீண்டல்களின் காரணமாக அந்த பெண் அங்கிருந்து எழத் தொடங்கிய போது அவரின் ஆடை சிக்கியதனால் நிர்வாணமானார். இதை கண்டு அந்த யூத கடைக்காரர் மற்றும் அவருடைய நண்பர்கள் உரக்க எள்ளி நகையாடினர், சிரிக்க துவங்கினர். அந்த முஸ்லிம் பெண் வெட்கத்தின் காரணமாக கத்தினார், உதவி கேட்டார். அந்த நேரம் பார்த்து அங்கு ஒரு முஸ்லிம் அருகில் இருந்தார். அவர் விரைவாக அங்கு சென்று சண்டையிட்டு அதில் அந்த யூத கடைக்காரர் கொல்லப்பட்டார்.
அதன் காரணமாக நாலாபுரம் இருந்தும் அந்த முஸ்லிமின் மீது வாள் வீசப்பட்டது. அந்த தன்மானமுள்ள முஸ்லிம் அங்கேயே விழுந்தார். முஸ்லிம்களுக்கு இது தொடர்பாக தெரிய வந்தபோது சமுதாயத்தின் மீதான தன்மானத்தின் காரணமாக அவர்களின் கண்களில் ரத்தம் வந்தது. மறுபக்கம் யூதர்கள் இதை சண்டையிடுவதற்கு ஒரு சாக்காக ஆக்க விரும்பினர். கூட்டத்தை கூட்டினார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது பற்றி தெரிய வந்தபோது அன்னார் பனு கயன்காவின் தலைவர்களை ஒன்று கூட்டி, இந்த நடைமுறை நல்லதல்ல, நீங்கள் உங்களுடைய நடைமுறையை பாருங்கள் என்று அவர்களுக்கு புரிய வைத்து விவகாரத்தை தணிக்க முயற்சித்தார்கள். மேலும் நீங்கள் தீய செயல்களில் இருந்து தவிர்ந்திருங்கள், இறைவனுக்கு அஞ்சுங்கள் என்றார்கள். அதற்கு அவர்கள் தமது தவறுக்கு வருந்துவதற்கு பதிலாக, மன்னிப்பு கேட்பதற்கு பதிலாக கட்டுப்படாமலும் கிளர்ச்சியூட்டும் வகையிலும் பதிலளித்தார்கள். பிறகு அதே மிரட்டலை மீண்டும் கூறினார்கள். அதாவது, பத்ர் வெற்றியினால் ஆணவம் கொள்ளாதீர்கள், எங்களோடு சண்டையிட்டால் போராளிகள் எவ்வாறு இருப்பர் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும் என்றனர். வேறு வழியில்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களின் ஒரு குழுவை அழைத்து கொண்டு பனு கயன்கா கோட்டைகளை நோக்கி கிளம்பினார்கள். அவர்கள் தங்களுடைய செயல்களுக்கு வருந்துவதற்கு இது இறுதி வாய்ப்பாக இருந்தது. அன்னார் கிளம்பிய போதும் கூட மன்னிப்பு கேட்டிருந்தால் விவகாரம் முடிவுக்கு வந்திருக்கும். ஆனால் அவர்களோ எதிர்ப்புறம் போருக்கு துணிந்தார்கள். சுருக்கமாக, போருக்கான அறிவிப்பு செய்யப்பட்டு விட்டது. இஸ்லாம் மற்றும் யூதர்களின் பெரும் சக்திகள் ஒருவர் மற்றவர் முன்பு எதிரெதிரே வந்தன. அன்றைய கால வழக்கப்படி ஒரு போர் வழிமுறை எவ்வாறு இருந்ததென்றால், ஒரு பிரிவினர் தங்களது கோட்டைகளில் பாதுகாப்பாக அமர்ந்து கொள்வர். எதிர்த்தரப்பு கோட்டையை சுற்றி வளைத்துக் கொள்ளும். சந்தர்ப்பம் பார்த்து ஒருவர் மற்றவருக்கு எதிராக தாக்குதல் தொடுப்பார்கள். எதுவரை என்றால், கோட்டையை சுற்றி வளைக்கின்ற படையானது கோட்டையின் மீது ஆதிக்கம் செலுத்துவதில் அவநம்பிக்கை அடைந்து விட்டால் பிறகு கலைந்து சென்று விடுவார்கள். இவ்வாறு இது கோட்டைக்குள் இருந்தவர்கள் வெற்றி பெற்றதாக கருதப்படும். அல்லது சுற்றி வளைத்தவர்களை எதிர்கொள்ள முடியாமல் கோட்டைக்குள் இருப்பவர்கள் கோட்டை கதவுகளை திறந்து தங்களை வெற்றியாளர்களிடம் ஒப்படைத்து விடுவார்கள். இந்த சந்தர்ப்பத்திலும் பனு கயன்கா இதே வழிமுறையை தான் கையாண்டது. மேலும் தனது கோட்டைகளுக்குள் இருந்தது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சுற்றி வளைத்தார்கள். இது 15 நாட்கள் வரை தொடர்ந்து நீண்டது. இறுதியாக பனு கயன்காவினுடைய அகங்காரம் தூள் தூளாகி அவர்களுடைய சொத்துக்கள் முஸ்லிம்களுடையதாகும். ஆனால் அவர்களின் மனைவி மக்களின் உயிர்களின் மீது முஸ்லிம்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்ற நிபந்தனையின் அடிப்படையில் தங்களது கோட்டைகளின் கதவை திறந்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் மூசாவின் ஷரியத்தின் அடிப்படையில் இந்த அனைவரும் கொல்லப்பட தகுதியுடையவர்களாக இருந்தார்கள். உடன்படிக்கையின் அடிப்படையிலும் இவர்களோடு மூசாவின் ஷரியத்திற்கு ஏற்பவே தீர்ப்பு வழங்க வேண்டி இருந்தது. ஆனால் இது அந்த சமுதாயத்தின் முதல் குற்றமாக இருந்தது. கருணையை இயல்பில் கொண்டிருந்த ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி சிகிச்சையாக வழங்கப்படக்கூடிய அதிகபட்ச தண்டனையை ஆரம்பத்தில் கொடுக்க விரும்பவில்லை. ஆனால் மறுபக்கம் இதுபோன்ற உடன்படிக்கையை மீறிய எதிரி கோத்திரம் மதினாவில் இருப்பது விஷப்பாம்பை தன்னோடு வைத்துக் கொள்வதை விட குறைவானதாக இருக்கவில்லை. குறிப்பாக அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் இவர்களில் ஒரு நயவஞ்சக கூட்டமும் முன்பிருந்தே மதீனாவில் இருந்து வந்தது. வெளிப்புறம் இருந்தும் அனைத்து அரபு நாட்டின் எதிர்ப்பும் முஸ்லிம்களை மிகுந்த தொந்தரவுக்கு ஆளாக்கி இருந்தது. இப்படிப்பட்ட சூழலில் பனு கயன்கா மதீனாவை விட்டு சென்றுவிட வேண்டும் என்பதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தீர்ப்பாக இருந்திருக்க முடியும். இந்த தண்டனையானது அவர்களின் குற்றத்தோடு ஒப்பிடுகையில், மேலும் அன்றைய காலத்தின் நிலைமைகளை கருத்தில் கொள்ளும் பொழுது மிகவும் மென்மையான தண்டனையாகவே இருந்தது. உண்மையில் இதில் தமது பாதுகாப்பு அம்சம் மட்டுமே கருத்தில் கொள்ளப்பட்டது. அவ்வாறில்லாமல் இருந்திருந்தால் அரபு சமுதாயங்களில் இடம்பெயர்வது என்பது பெரிய விஷயமாக இருக்கவில்லை. குறிப்பாக ஒரு சமுதாயத்திடம் நிலமோ தோட்டங்களோ சொத்துப்பத்துகளோ இல்லாத நிலையில் இடம்பெயர்வது பெரிதல்ல. பனு கயன்காவிடமும் ஒன்றும் இருக்கவில்லை. அவர்களிடத்தில் அவர்கள் சார்ந்திருந்த எந்த ஒரு அசையா சொத்துக்களும் இருக்கவில்லை. முழு கோத்திரமும் மிக அமைதியான முறையில் ஓரிடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இவ்வாறு பனு கயன்கா மிக நிம்மதியாக மதீனாவை விட்டு சிரியாவின் பக்கம் சென்று விட்டார்கள். அவர்கள் கிளம்புவது தொடர்பாக முக்கிய பணிகளை மேற்கொள்வதற்கும் அவர்களை கண்காணிப்பதற்கும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒரு சஹாபி உபாதா பின் சாமித் அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்தார்கள். இவர்கள் பனு கயன்காவினுடைய தோழராக இருந்தார்கள். இவ்வாறு சில தூரம் வரை பனு கயன்காவோடு சென்றார்கள். பிறகு அவர்களை பாதுகாப்பாக வழி அனுப்பிவிட்டு திரும்பினார்கள். முஸ்லிம்களின் கைகளுக்கு கிடைத்த போர் செல்வங்களில் போர் ஆயுதங்கள் மற்றும் பிற தொழில் சார்ந்த ஆயுதங்கள் அடங்கியிருந்தன. பனு கயன்கா தொடர்பாக சில அறிவிப்புகளில் கூறப்பட்டுள்ளதாவது,
அவர்கள் தங்களுடைய கோட்டைகளின் கதவுகளை திறந்து தங்களை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒப்படைத்த போது அவர்களுடைய உடன்படிக்கை மீறுதல் மற்றும் கிளர்ச்சி செய்தலின் காரணமாக அவர்களில் போர் புரியக்கூடிய ஆண்களை கொலை செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணி இருந்தார்கள். ஆனால் அப்துல்லா பின் உபை பின் சுலூல் நயவஞ்சகர்களின் தலைவனினுடைய பரிந்துரையில் அன்னார் அந்த எண்ணத்தை கைவிட்டார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஆய்வாளர்கள் இந்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் வேறு அறிவிப்புகளில் தெளிவாக கூறப்பட்டிருப்பதாவது, பனு கைன்கா அவர்களுடைய மற்றும் அவர்களுடைய மனைவி மக்களின் உயிர் மன்னிக்கப்படும், அவர்கள் உயிரோடு விடப்படுவார்கள் என்கின்ற நிபந்தனையின் அடிப்படையிலேயே கதவை திறந்தார்கள். ஆக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்ட பிறகு வேறு வழிமுறையை கையாளுவது அல்லது அந்த நிபந்தனையை முறிப்பது என்பது ஒருபோதும் நடக்காததாகும். பனு கைன்கா தரப்பிலிருந்து உயிர் பிச்சை வழங்க வேண்டும் என்கின்ற நிபந்தனையை வைப்பதே அவர்கள் உண்மையில் கொலை செய்யும் தண்டனைக்கு உரியவர்கள் என்பதை தாங்களே உணர்ந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கருணையை வேண்டினார்கள். அவர்கள் கொல்லப்பட மாட்டார்கள் என்ற வாக்குறுதி வாங்கிய பிறகு கோட்டை கதவை திறக்க விரும்பினார்கள். ஆனால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை உடையவர்களாக இருந்த காரணத்தினால் அவர்களை மன்னித்தார்கள். ஆனால் இறைவனுடைய பார்வையில் இவர்களின் தீய செயல்கள் மற்றும் குற்றங்களின் காரணமாக அவர்கள் உலகில் உயிரோடு விடப்படுவதற்கு தகுதியானவர்களாக இருக்கவில்லை என்பது தெரிகிறது. அறிவிப்புகளில் வருகிறது, எந்த இடத்திற்கு இவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி சென்றார்களோ அங்கு போய் 1 வருட காலம் கூட கழிந்திருக்காது அவர்களில் ஒரு வகையான நோய் வந்து முழு கோத்திரமும் அந்த நோய்க்கு இரையாகி மண்ணோடு மண்ணாகிவிட்டது. பனு கைன்கா போர் நடந்த தேதி தொடர்பாக கருத்து முரண்கள் இருக்கின்றன. வாக்தி மற்றும் இப்னு சஅத் 2ஆம் ஹிஜ்ரியின் ஷவ்வால் மாதத்தில் நிகழ்ந்தது என்று கூறியுள்ளார்கள். பின்வந்த வரலாற்று ஆசிரியர்களும் இதையே பின்பற்றி இருக்கிறார்கள். ஆனால் இப்னு இஸ்ஹாக் மற்றும் இப்னு ஹிஷாம் இது சவீக் போருக்கு பிறகு நடந்தது என்று கூறுகிறார்கள். ஏகோபித்த அடிப்படையில் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஜுல்ஹஜ்ஜா மாதத்தின் ஆரம்பத்தில் நிகழ்ந்ததாக கூறுகின்றார்கள். ஹதீஸின் ஒரு அறிவிப்பிலும் இவ்வாறு சஹீஹ் கிடைக்கின்றது. அதாவது பனு கைன்கா போர் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் ருக்ஸத்தானாவிற்கு பிறகு நடந்தது. ஏனென்றால் அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது, ஹஜ்ரத் அலி தன்னுடைய வலிமா விருந்திற்கான செலவை ஈடுகட்டுவதற்கு பனு கைன்காவின் ஒரு யூத விவசாயியை அழைத்து கொண்டு காட்டிற்கு போய் அங்கிருந்து அஸ்கர் என்ற புல்லை கொண்டு வந்து மதீனாவின் விவசாயிகளிடத்தில் விற்க வேண்டும் என்று யோசித்தார்கள். இதிலிருந்து நிரூபணம் ஆவது என்னவென்றால், ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவின் ருக்ஸத்தானாவானது பொதுவான வரலாற்று ஆசிரியர்களின் பார்வையில் 2வது ஹிஜ்ரி ஜுல்ஹஜ்ஜா மாதத்தில் நிகழ்ந்தது. அப்போது வரை பனு கைன்கா மதீனாவிலேயே இருந்தார்கள். இந்த காரணங்களின் அடிப்படையில் ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் கூறுகின்றார்கள், நான் பனு கைன்கா போரை, சவீக் போர் மற்றும் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவின் ருக்ஸத்தானாவிற்கு பிறகு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டின் இறுதியில் நடந்ததாக வைத்துள்ளேன். இந்த சந்தர்ப்பத்தில் இதை கூறுவது நிச்சயமாக பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது பனு கைன்கா போருக்கான காரணங்களை எடுத்துரைத்தவாறு மிஸ்டர் மார்கோலேஸ் தன் தரப்பில் இருந்து ஒரு வினோதமான விஷயத்தை எழுதியுள்ளார். அது தொடர்பாக எந்த அறிவிப்பிலும் எங்கும் சைகை கூட இல்லை. புகாரியில் ஒரு அறிவிப்பில் வருகிறது, அதில் ஹம்சா அவர்கள் மது போதையில், அப்போது வரை மது ஹராம் ஆக்கப்படவில்லை, ஹஜ்ரத் அலி அவர்களின் ஒட்டகத்தை கொன்றுவிட்டார்கள். அது ஹஜ்ரத் அலி அவர்களுக்கு பத்ர் போரில் கிடைத்த போர் செல்வங்களிலிருந்து கிடைத்திருந்தது. இந்த தனி சம்பவத்தை எந்த வகையிலான வரலாற்று சான்றுகளும் இல்லாமல் பனு கைன்கா போரோடு இணைத்து மிஸ்டர் மார்கோலேஸ் கூறியுள்ளதாவது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி அவர்களின் ஒட்டக இழப்பை போர் செல்வங்களை கொண்டு ஈடு செய்வதற்கு இந்த போரை தொடுத்தார்கள். இது முற்றிலும் அறிவுக்கு பொருந்தாத விஷயமாகும். வரலாற்றை எழுதுவதில் இதுபோன்ற துணிச்சலை மேற்கொள்வதில் தனக்கு நிகர் அவர் தானே ஆவார். இதில் சுவையான விஷயம் என்னவென்றால், மிஸ்டர் மார்கோலேஸ் இந்த விஷயத்தை தானே சிந்தித்து அனுமானித்து கூடுதலாக எழுதி இருப்பதாக அவரே ஒப்புக்கொள்கிறார். சான்றுகள் ஒன்றும் கிடைக்காததனால் இவ்வாறு கூறிவிட்டார் என கருதுகிறேன். 2 ஒட்டகங்களினுடைய தொகையை பெறுவதற்கு போர் புரிவதை தவிர வேறு வழியே இருக்கவில்லை என்பது இவர்களினுடைய எவ்வளவு வினோதமான சிந்தனையாக இருக்கிறது. கிழக்கத்திய கலை மற்றும் நாகரிகத்தை பற்றிய புலமை பெற்ற மேற்கத்திய எழுத்தாளர்கள் மற்றும் முஸ்லிம் அல்லாத வரலாற்றாசிரியர்கள் காழ்ப்புணர்ச்சி
மற்றும் வெறுப்பில் எந்த அளவுக்கு முன்னேறி உள்ளார்கள் என்றால், முஸ்லிம்களின் வரலாற்றை திரித்து மறுத்து கூறுவது அவர்களுக்கு மிகவும் எளிதாகும். இது பல இடங்களில் தென்படுகிறது. எவ்வாறு இருப்பினும் இது தொடர்பாக மீதமுள்ளவை எதிர்வரும் காலங்களில் எடுத்துரைக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது உலகத்தின் நிலைமைகள் தொடர்பாக மீண்டும் துஆவிற்காக நினைவூட்ட விரும்புகிறேன். ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் மற்றும் அதன் விளைவாக அப்பாவி பாலஸ்தீனிய பெண்கள் மற்றும் குழந்தைகளின் ஷஹாதத்துகள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. போர் நிலைமைகள் எந்த அளவு வேகமாக கடுமையாகிக் கொண்டிருக்கின்றன என்றால், மேலும் இஸ்ரேல் அரசாங்கமும் பெரும் வல்லரசுகளும் எப்படிப்பட்ட கொள்கையின்படி நடக்கிறார்கள் என்றால், இதன் காரணமாக உலகப் போர் நம் முன்னால் தெரிகின்றது. இப்பொழுது சில முஸ்லிம் நாடுகளின் தலைவர்களும் கூட இதை வெளிப்படையாக கூற தொடங்கிவிட்டனர். ரஷ்யாவும் சீனாவும் கூட, மேலும் இதே போன்று மேற்கத்திய விமர்சகர்களும் கூட இப்பொழுது போரின் வட்டம் பெரிதாகிவிட்டதாக தெரிகிறது என கூற தொடங்கிவிட்டனர், எழுதத் தொடங்கிவிட்டனர். உடனடியாக மதிநுட்பத்துடன் கொள்கைகளை வகுக்கவில்லை என்றால் உலகிற்கு அழிவுதான். அனைத்தும் செய்திகளில் வந்து கொண்டிருக்கிறது. நிலைமை உங்கள் அனைவரின் முன்னால் உள்ளது. எனவே அஹ்மதிகள் துஆவின் பக்கம் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். ரிலாக்ஸ் ஆகி விடாதீர்கள். குறைந்தபட்சம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒரு சஜிதாவோ அல்லது குறைந்தபட்சம் ஏதேனும் ஒரு தொழுகையில் ஒரு சஜிதா கண்டிப்பாக இதற்காக செய்யுங்கள். அதில் துஆ செய்யுங்கள். மேற்கத்திய உலகத்தின் எந்த நாட்டினுடைய தலைவரும் இந்த விவகாரத்தில் நீதியோடு நடக்க விரும்பவில்லை. மேலும் இது தொடர்பாக எதையும் கூறுவதற்கான துணிச்சலும் இல்லை. அஹ்மதிகள் எந்த நாட்டின் பிரதம மந்திரி அல்லது தலைவர் சிறந்தவர், யார் நல்லவர் இல்லை, அவர் இவ்வாறு பேசியிருக்க கூடாது, முஸ்லிம்களுக்கு எதிராக பேசியிருக்க கூடாது என்பது போன்ற விவாதங்களில் ஈடுபட தேவையில்லை. இந்த அனைத்தும் வீணான விஷயங்களாகும். எதுவரை போரை முடிவுக்கு கொண்டு வர எவரும் துணிச்சல் காட்டவில்லையோ அவர் என் நிலையிலும் உலக அழிவிற்கு பொறுப்பாளி ஆவார். ஆக தமது சூழலில் துஆக்களோடு அநீதியை தடுங்கள் என்ற விஷயத்தை பரப்பவும் முயற்சி செய்யுங்கள். ஏதேனும் அஹ்மதிக்கு எவருடனேனும் தொடர்பு இருக்கும் என்றால் பிறகு அவருக்கு புரிய வையுங்கள். இதுவே துணிச்சலாகும். இதுவே அல்லாஹ்வினுடைய கட்டளைகளின்படி செயல்படுவதற்கான அளவுகோலாகும். இஸ்ரேலிய அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் ஹமாஸ் எங்களுடைய அப்பாவிகளை கொன்றார்கள், நாங்கள் அதற்கு பழி வாங்குவோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த பழிவாங்குதலோ இப்பொழுது எல்லா எல்லைகளையும் மீறிவிட்டது. எந்த அளவு இஸ்ரேலியர்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டதோ அதைவிட 4-5 மடங்கு அதிகமாக பாலஸ்தீனியர்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டு விட்டது. ஹமாஸை தீர்த்து கட்டும் இலக்கு என்றால் பிறகு அவர்களோடு போரிட வேண்டும். பெண்களையும் குழந்தைகளையும் முதியவர்களையும் ஏன் இலக்காக்குகிறார்கள்? பிறகு உணவு, நீர், சிகிச்சை இவைகள் அனைத்தையும் விட்டு அவர்கள் விலக்கப்பட்டவர்களாக ஆக்கப்படுகிறார்கள். இந்த அரசாங்கங்களின் மனித உரிமைகள் மற்றும் போருக்கான விதிமுறைகள் பற்றிய அனைத்து வாதங்களும் இங்கு இல்லாமல் போய்விடுகின்றன. ஆம், சிலர் இதன் பக்கம் கவனமூட்டவும் செய்கின்றார்கள். எவ்வாறு கடந்த நாட்களில் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஒபாமா கூறியிருந்தார். அதாவது, போர் செய்ய வேண்டுமென்றால் போருக்கான விதிமுறைகளை முன்னிறுத்த வேண்டும், பொதுமக்களின் மீது அநீதி இழைக்கக்கூடாது என்று கூறினார். ஐக்கிய நாடுகள் சபையின் ஜெனரல் செக்ரட்டரியும் பேசியிருந்தார். அதற்கு இஸ்ரேலிய அரசாங்கம் கூச்சலிட்டது. அதனால் உலகின் மற்ற அமைதியின் வாதம் புரியக்கூடியவர்களும் தங்களை தாங்களே அமைதியை நிறுவக்கூடிய சாம்பியனாக கருதி கொண்டிருக்கக்கூடியவர்களும் செக்ரட்டரி ஜெனரலுடைய பேச்சுக்கு ஆதரவாக எதையும் கூறவில்லை. மாறாக அதில் தங்களது விருப்பமின்மையை வெளிப்படுத்தியுள்ளார்கள். எவ்வாறு இருப்பினும் நிலைமை மிக மோசமாக இருக்கின்றது, மேலும் மோசமானதாக ஆகிக்கொண்டிருக்கிறது. மேற்கத்திய ஊடகம் ஒரு தரப்பு செய்திகள் தொடர்பாக மிக அதிக முன்னுரிமைகளை வழங்கி வெளியிடுகிறார்கள். மறுபக்கம் உள்ள செய்திகளை மிக சிறியதாக ஒரு ஓரத்தில் வெளியிடுகிறார்கள். உதாரணத்திற்கு, கடந்த நாட்களில் விடுதலை பெற்று வந்த பெண்களில் ஒரு பெண், நான் சிறைபிடிக்கப்பட்டு இருந்தபோது என்னோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளப்பட்டது என்று கூறியிருந்தார். அந்த செய்தியோ ஒரு ஓரத்தில் இடம்பெற்றிருந்தது. அதே நேரத்தில் ஹமாஸின் சிறை நரகமாகும் என்ற செய்தியோ மிகப்பெரிய அளவில் இடம்பெற்றிருந்தது. நீதி என்னவென்றால் அனைத்து நிலைகளையும் முன்வைத்து விட வேண்டும். பிறகு உலகம் தானே அநீதியாளர் யார், அநீதிக்குள்ளானவர் யார், எந்த அளவுக்கு இந்த போர் ஆகுமானது, எங்கு இந்த போரை நிறுத்திவிட வேண்டும் என்பதை பற்றி அவர்களே முடிவெடுத்து கொள்ளட்டும். ஆக உலகிற்கு முன்பு அனைத்து நிலைகளும் வர வேண்டும், ஒரு தரப்பு மட்டுமல்ல. எவ்வாறு இருப்பினும் நாம் துஆக்களின் பக்கம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அநீதியை முடிவுக்கு கொண்டு வர தமது வட்டத்தில் முயற்சியும் செய்ய வேண்டும், துஆவும் செய்ய வேண்டும். அநீதிக்குள்ளான முஸ்லிம்களுக்காகவும் மற்றும் முஸ்லிம் அரசாங்கங்களுக்கு ஒரு முழுமையான நீண்டகால பயனளிக்கக்கூடிய திட்டத்தை வகுப்பதற்காகவும் துஆ செய்ய வேண்டும்.
முஸ்லிம்களுடைய கஷ்டத்தை நீக்குவதற்கு நாம் குறிப்பாக வேதனை கொண்டிருக்க வேண்டும். நாம் எந்த வாக்களிக்கப்பட்ட மசீஹை ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்றால் அவர்களுக்கு பல கஷ்டங்களை அவர்கள் கொடுத்திருந்தும் முஸ்லிம்களுக்காக தனது உணர்வுகளை அன்னார் இவ்வாறு வெளிப்படுத்தி இருந்தார்கள். தில் து ஹாத்திரே நா நிகஹ்தார் காஹர் குனன் தாவாயே ஹுப்பே பயம்பரம். அதாவது, உள்ளமே, நீ அவர்களை கருத்தில் கொள், இறுதியில் அவர்கள் என்னுடைய தூதரை நேசிப்பதாக வாதம் செய்கின்றார்கள். ஆக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான நம்முடைய நேசத்தின் எதிர்பார்ப்பு என்னவென்றால் நாம் முஸ்லிம்களுக்காக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு அதற்கான நல் வாய்ப்பை வழங்குவானாக. மேலும் முஸ்லிம்களுக்கும் உலகிற்கும் அறிவை வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.